இங்க ஒரு அம்மா தன்னோட பொண்ணு சின்ன வயசுல இருக்கிற அந்த வீடியோவை டிவில போட்டு ஆசையா பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வீடியோவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கவும், ஐயோ வீடியோக்கு என்ன ஆச்சுடான்னு சொல்லி அவங்க அப்படியே பதட்டமானது மட்டும் இல்லாம கிட்ட போய் அந்த வீடியோ நல்லா ஓடின பிறகு சந்தோஷமா ஆறாங்க. தன்னோட பொண்ணு மேல ரொம்பவே பாசமா இருக்கிற இவங்க தன்னோட பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்ப அவ வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆசையா இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வேலையா இருக்கிற சுமையால இந்த அம்மாவை பார்க்கவும் வரமாட்டேங்கிறா. தன்னோட பொண்ணோட ஞாபகம் வந்தனால அவளுக்கு போன் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கலான்னு கால் பண்ணா, அவ உடனே என்ன நினைச்சுக்கிறா, தன்னோட அம்மா பணம் கேக்குறாங்க போல இருக்குன்னு நினைச்சு உடனே கொஞ்சம் பணத்தையும் அனுப்பி, சும்மா அந்த டிபியே பாத்துட்டு இருக்காதீங்க, போய் ரிலாக்ஸா ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து அனுப்பிடுறா. அவங்களும் சரி உடனே ஷாப்பிங்கும் போறாங்க. அங்க போன விதவிதமான ஷூஸ் எல்லாம் பார்த்துட்டு தன்னோட பொண்ணுக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. எல்லாம் விலை அதிகமா இருக்கனால டிஸ்கவுண்ட் செக்ஷனுக்கு போய் அங்க தன்னோட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நல்லதா எடுக்கலாம்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணும் அதே மாலுக்கு தான் தன்னோட பாஸோட வந்திருப்பா. ஆனா அவங்க அம்மாவை தூரத்துல பார்த்தா கூட இவ பார்க்காத மாதிரி சைலண்டா இருக்கா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அம்மா டிஸ்கவுண்ட் செக்ஷன்ல அடிச்சு பிடிச்சு அந்த ஷூவை வாங்குறத பார்த்த இவ, என்னடா நம்ம அம்மா இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவங்க அம்மா அவளை பார்க்கும்போது அவளும் அவங்க பாஸ் போயிட்டாங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறா. தன்னோட அம்மா கிட்ட எப்படியாவது பேசணும்னு நினைச்ச அவ தூரத்துல அவங்க அம்மா கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க அம்மாவையும் கூப்பிடுறா. ஆனா அவங்க அம்மாக்கு சரியா காது கேட்காதனால, என்னம்மா நான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லம்மா எனக்கு சரியா காது கேட்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு நடு ரோட்லயே அவங்க வாங்கின அந்த ஷூவை காலையும் போட்டு அழகு பாக்குறாங்க. இதெல்லாம் தேவைதானா, எதுக்கு இந்த டிஸ்கவுண்ட் செக்ஷன் எல்லாம் போறீங்க, என்னோட பாஸ் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப கூட அவங்க அம்மா, அப்போ உங்க அம்மா பார்த்தா கேவலமா தெரியுதாமா, எனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம உனக்கு நான் நினைக்கிறேன் பாரு, கடைசியில பார்த்து என்ன எப்படி சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே சென்டிமெண்டா பேசிடுறாங்க. அவங்க அம்மா ஒரு பழைய டையும் போட்டிருப்பாங்க கழுத்துல. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது, இன்னும் கூட இதையே மாட்டிட்டு இருக்கீங்களா, நல்லவா இருக்கு, யாராவது இந்த மாதிரி எல்லாம் டை மாட்டிட்டு இருக்காங்களா, எதுக்கு என் மானத்தை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வேற கேட்டுடுறா. அதுக்கு அவங்க அம்மா, நீ ஆசையா வாங்கி கொடுத்ததுன்றதுக்காக இப்ப வரைக்கும் நான் தொலைச்சிக்காம பத்திரமா வச்சிட்டு இருக்கிறது உனக்கு அசிங்கமா தெரியுதுல, பரவாயில்ல இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா எப்பவே இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லி அவளும் சரி மூவி போலாம், தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மூவிக்கும் போறா. அங்க இவளுக்கு முன்னாடி சீட்ல இருந்த ஒரு அம்மா தன்னோட பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி போன்ல விசாரிக்கிறத பார்த்த இவ, அந்த அம்மா பேசுறத பார்த்த இவ இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஒரு சேட் நியூஸும் வருது. அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வரவும் தன்னோட அம்மாவை இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம, எந்த டையை அவங்க அம்மா போடும் போது கேவலமா இருந்ததுன்னு சொன்னாலும் அதே டைய இப்ப அவங்க அம்மா ஞாபகமா அவளும் கழுத்துல மாட்டிருக்கா. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லும் போது நமக்கு எப்பவுமே கோவமா தான் வரும், நமக்கு எப்பவுமே கோவமாவும் ஆத்திரமாவும் தான் தோணும். ஆனா அவங்க இல்லாத போதுதான் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியும்ல.